அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கலையரசி. எனக்கு தற்போது 29 வயது ஆகிறது. நான் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே மேலப்பட்டியில் உள்ள பள்ளிக்கூடம் தெருவில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் முத்துக்கலை. அவருக்கு 42 வயதாகிறது. என்னை விட என் கணவர் 13 வயது மூத்தவர். என்னுடைய சொந்த ஊர் கோட்டூர் அருகே உள்ள தருமாபுரி. தற்போது எனக்கு 2 மகள்களும் உள்ளனர். எனக்கும் என் கணவனுக்கும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. என்னுடைய கணவர் முத்துக்காலை கேரளாவில் தங்கி சமையல் வேலை பார்த்து வருகிறார். மாதம் ஒரு முறை அல்லதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் சொந்த ஊருக்கு வந்து செல்வார். நான் என்னுடைய 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறேன். என்னுடைய 2 குழந்தைகளும் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். ஒரு நாள் என்னுடைய மூத்த மகளுக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்போது, அம்மா என்னால் முடியாது, என்னால் நடக்கக்கூட முடியாது, என்னை ஆட்டோவில் அழைத்து செல் என என்னுடைய மகள் கூறினாள். இதனால் எங்கள் பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான சேதுபதி அழைத்து என்னுடைய மகளை நான் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றேன். மருத்துவருடைய மகளை பரிசோதனை செய்துவிட்டு பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை, சாதாரண வயிற்று வலிதான் என சொல்லிவிட்டு மருந்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். அதன் பிறகு நான் சேதுபதியுடைய ஆட்டோவிலேயே என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டேன். அப்போது நான் சேதுபதியிடம், உங்களுடைய செல்போன் நம்பரை தாருங்கள், ஏதாவது அர்ஜென்ட் என்றால் நான் உங்களை அழைப்பேன். என்னுடைய கணவரோ கேரளாவில் வேலை செய்கிறார், அதனால் அவரால் என்னை அழைத்து செல்ல முடியாது, உங்களுடைய நம்பரை தாருங்கள் என்று கேட்டேன். அவரும் உடனடியாக அவருடைய செல்போன் நம்பரையும் கொடுத்தார். அதே போல என்னுடைய நம்பரையும் வாங்கி கொண்டார். மறுநாள் ஃபோன் செய்து என்னுடைய மகளுக்கு எப்படி இருக்கிறது என நலம் விசாரித்தார். நானும் இப்போது பரவாயில்லை, டாக்டர் கொடுத்த மருந்து நல்ல வேலை செய்கிறது, இப்போது என்னுடைய மகளுக்கு வயிற்று வலி இல்லை என நான் கூறினேன். அவரும் ரொம்ப மகிழ்ச்சி என ஃபோனை வைத்து விட்டார். அதன் பிறகு சேதுபதி எனக்கு அடிக்கடி ஃபோன் செய்து பேசி பழகி வந்தார். நானும் அவருடன் பேசி பழகி வந்தேன். என்னுடைய கணவர் கேரளாவில் வேலை செய்வதால் நானும் தனிமையில் இருந்ததால் நானும் அடிக்கடி சேதுபதியுடன் பேசி பழகி வந்தேன். இந்த பழக்கமானது எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. பொதுவாக 30 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வாலிப பசி அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய கணவனோ கேரளாவில் இருப்பதால் நானும் ஆட்டோ டிரைவரான சேதுபதியுடன் என்னுடைய உடல் தேவைக்காக அவருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். அதன் பிறகு என்னுடைய மகள்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில் நான் சேதுபதியை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவருடன் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். மேலும் அவருடைய ஆட்டோவிலேயே நான் பல இடங்களுக்கு ஊர் சுற்றியும் அவருடன் பல இடங்களுக்கும் சென்றும் தனிமையில் இருந்து வந்தேன். என்னுடைய கணவர் என்னுடன் இருந்தாலும் கூட என்னை இந்த அளவுக்கு சந்தோஷமாக வைத்திருப்பாரா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஆனால் நான் சேதுபதியில் இருக்கும்போது நான் ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன். அவருடன் நான் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் சேதுபதி இல்லாமல் நான் இல்லை என்ற அளவுக்கு எங்களுடைய நெருக்கமும் அதிகமானது. இப்படி நான் அடிக்கடி சேதுபதியுடன் உல்லாசமாக இருப்பதும் அவருடன் பல இடங்களுக்கு ஊர் சுற்றுவதும் இந்த விவகாரமானது கேரளாவில் இருக்கக்கூடிய என் கணவனுக்கு யாரோ சொல்லிவிட்டார்கள். இதனால் அதிர்ச்சியான என்னுடைய கணவன் உடனடியாக ஊருக்கு வந்துவிட்டார். வந்த உடனேயே ஆட்டோ டிரைவரான சேதுபதி பற்றி தான் என்னிடம் கேட்டார். நானும் மறுப்பலாக பதிலும் சொன்னேன். எனக்கும் சேதுபதிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவர் எனக்கு ஒரு நண்பர் போலதான், அதுவும் ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்தால் அவரை நான் அழைப்பேன், அவர்தான் என்னை அழைத்து செல்வார் என கூறினேன். மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, பழக்கமும் இல்லை, தகாத உறவும் இல்லை என்னுடைய கணவனிடம் கூறினேன். ஆனால் கணவனோ அதை நம்பவும் இல்லை, அவருக்கு என் மீது சந்தேகமும் இருந்தது. இதனால் நாம் இனி இந்த ஊரில் இருக்க வேண்டாம், இந்த ஊரில் தான் சேதுபதியும் இருக்கிறான், அதனால் நான் கேரளாவுக்கு மீண்டும் வேலைக்கு சென்று விட்டால் நீ நினைத்த போதெல்லாம் அவனுடன் ஊர் சுற்றுவாய், அவனுடன் உல்லாசமாக இருப்பாய், அதனால் இந்த தகாத உறவை நீ நிறுத்த வேண்டும், உடனடியாக இந்த ஊரை விட்டு நாம் வேற எங்காவது செல்லலாம் என முடிவெடுத்து நாங்கள் இருந்த ஊரை காலி செய்துவிட்டு என்னுடைய சொந்த ஊரான தர்மாபுரிக்கு என்னை அழைத்து சென்று விட்டார். என்னுடைய தாயுடைய ஊருக்கே என்னை அழைத்து சென்று விட்டார். அங்கு சென்ற பிறகு அங்கிருந்து என்னுடைய கணவனின் அண்ணனான ஈஸ்வரனுக்கு ஃபோன் செய்து, நான் என் மனைவியையும் குழந்தைகளையும் தர்மபுரிக்கு அழைத்து வந்து விட்டேன், இன்னும் மறுநாளே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என அவர் கூறியிருந்தார். என்னுடைய கணவர் என்னை தர்மபுரிக்கு அழைத்து வந்ததால் இனி என்னுடைய கள்ளக்காதலை என்னால் சந்திக்க முடியாது, அவருடன் உல்லாசமாகவும் இருக்க முடியாது. இதனால் என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்ய நான் முடிவு செய்தேன். முத்துக்காலையை கொலை செய்தால் மட்டும்தான் நான் இனி எப்போதும் உல்லாசமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் என்னுடைய கள்ளக்காதலான ஆட்டோ டிரைவரான சேதுபதியிடமும் தெரிவித்தேன். அவனும் உடனடியாக என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என் கணவனை கொலை செய்யவும் ஒப்புக்கொண்டான். அவனுக்கு என் மீது மோகம், எனக்கோ உடல் தொகை தேவை. எனக்கும் 13 ஆண்டுகளாக, திருமணமான 13 ஆண்டுகளாக என் கணவன் என்னை சந்தோஷமாகவே வைத்து கொள்ளவில்லை. அதனால் நான் சேதுபதியை திருமணம் செய்து கொண்டு அவருடன் சந்தோஷமாக வாழலாம் அல்லது சேதுபதியுடன் இரகசிய உறவை தொடர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் நான் முடிவு செய்தேன். அதற்காக என் கணவனை கொலை செய்ய நானும் திட்டமிட்டேன். இதற்காக நைஸாக பேசி என் கணவனை ஏமாற்றி சின்னமனூருக்கு 2 வீலரில் அழைத்து சென்றேன்.
நைட் அங்கே போய் சேர்ந்ததுமே எனக்கு பாத்ரூம் வருவதாக சொல்லிவிட்டு நான் மறைவான ஒரு இடத்திற்கு போய் ஒளிந்து கொண்டு விட்டேன். நான் அங்கு வருவேன் என முன்கூட்டியே என்னுடைய கள்ளக்காதலான சேதுபதியிடம் தெரிவித்திருந்தேன். அவனும் என்னுடைய கணவனை கொலை செய்வதற்காக அவருடைய நண்பரான கணேசனையும் அங்கு அழைத்து வந்தார். நான் எனக்கு பாத்ரூம் வருவதாக நான் சொல்லி மறைவான இடத்திற்கு செல்ல நான் வருகைக்காக என்னுடைய கணவர் அந்த இருட்டில் காத்து கொண்டிருந்தார். அப்போது பின்பக்கமாக வந்த சேதுபதியும் அவருடைய நண்பரும் சேர்ந்து இரும்பு கம்பியால் என்னுடைய கணவனின் தலையில் பின்னால் அடித்தார்கள். இதனால் வலியால் துடித்த என்னுடைய கணவனை சரமாரியாக இரும்பு கம்பியாலை அடித்து அவரை கொலை செய்து அவருடைய சடலத்தை அருகில் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு வந்துவிட்டோம். நானும் ஒன்று தெரியாதது போல என்னுடைய ஊருக்கு நான் வந்துவிட்டேன். நானும் யாராவது என் கணவன் எங்கே என்று கேட்டால் அவர் மறுபடியும் கேரளாவுக்கு சென்று விட்டார் என கூறி அனைவரையும் நம்ப வைத்து விடலாம் என நம்பியிருந்தேன். ஆனால் என்னுடைய கணவன் எனக்கு தெரியாமலேயே அவருடைய அண்ணனான ஈஸ்வரனிடம் தான் வருவதாக தகவல் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் செல்லவில்லை. இதனால் அவருடைய அண்ணன் சந்தேகப்பட்டு என்னிடம் கேட்டார், முத்துக்காலை எங்கே, என்னை வந்து பார்ப்பதாக சொன்னானே, இன்னும் வரவில்லையே என கேட்டேன். நானும் என்னுடைய கணவர் கேரளாவுக்கு சென்று விட்டார் என நான் கூறினேன். இதனால் அவருடைய அண்ணனான ஈஸ்வரன் அவருடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்டு இருக்கிறார். ஆனால் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது. தம்பி நம்மளை வந்து பார்ப்பதாக சொன்னானே, அவனும் வரவில்லை, அவனுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வருகிறது. அவருடைய மனைவியுடைய நடத்தையும் சந்தேகமாக இருக்கிறது. ஏன் திடீரென கிராமத்தை காலி செய்துவிட்டு அங்கு சென்றான், அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது என என் கணவனின் அண்ணனான ஈஸ்வரனுக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது. உடனடியாக என் தம்பி எங்கே என மீண்டும் மீண்டும் கேட்டார். நானும் எனக்கு தெரியாது என சொன்னேன். ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுடைய தம்பிக்கும் சண்டை வந்துவிட்டதால் அவர் கோபித்து கொண்டு சென்று விட்டார் என நான் கூறினேன். இதை நம்பாத முத்துக்காலின் அண்ணனான ஈஸ்வரன் நேரடியாகவே வீரபாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று என் மீது புகாரும் அளித்தார். என்னுடைய தம்பியை காணவில்லை எனவும் அவரை தேடி தருமாறும் என்னுடைய தம்பியின் மனைவி மீதுதான் தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கூறினார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன என் கணவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போதுதான் தர்மாபுரி காமாட்சிபுரம் சாலையில் ஓடைப்பட்டி அருகே ஒரு கிணற்றில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவலும் வந்தது. போலீசாரும் விரைந்து சென்று பார்த்ததில் அது என்னுடைய கணவனான முத்துக்காளையின் உடல் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனடுத்து போலீசார் உடனடியாக என்னுடைய கணவனின் அண்ணனான ஈஸ்வரனை அழைத்து என் கணவனின் உடலை காட்ட அவர் என் கணவனின் உடலை பார்த்து கதறி அழுதார். என்னை பார்ப்பதாக வந்த தம்பி இப்படி இறந்து விட்டானே என சொல்லி கதறி அழுதார். மேலும் என் மீது தான் அவருக்கு சந்தேகம் இருப்பதாகவும் நான் தான் அவரை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறேன் எனவும் அவர் போலீசிடம் வழக்கு பதிவு செய்திருந்தார். போலீசாரும் அந்த புகாரின் அடிப்படையில் என்னை கைது செய்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர். எனக்கு கிடுக்குப்பிடி விசாரணையில் போலீசார் ஈடுபட நான் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். எனக்கும் எங்கள் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சேதுபதிக்கும் தகாத உறவு இருந்தது. அவருடன் நான் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன். எனக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகியும் என் கணவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. எனக்கு அந்த சந்தோஷம் சேதுபதியிடம் கிடைத்தது. ஆனால் என்னுடைய தகாத உறவு தெரிந்த பிறகு என் கணவன் அதற்கு இடையராக இருந்தார். என்னை சந்தோஷமாக அவர் வாழ விடவில்லை. இதனால் அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக நான் என் கள்ளக்காதலுடன் சேர்ந்து இரவு நைஸாக அவரை பேசி தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று இரும்பு கம்பியால் அடித்து அவரை கொலை செய்து இந்த கிணற்றில் வீசிவிட்டு சென்று விட்டேன் என நான் வாக்குமூலமாக கொடுத்தேன். நான் போலீஸில் சிக்கிவிட்டேன் என்ற தகவலை தெரிந்ததும் என்னுடைய காதலனான சேதுபதியும் அவனுடைய நண்பரும் தலைமறைவானார்கள். அதன் பிறகு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் வலை வீசி தேடி என்னுடைய காதலான சேதுபதியும் அவருடைய நண்பரான கணேசையும் போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு எங்கள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.